Infinixல இருந்து லேட்டஸ்டா Infinix Smart 6 அப்படின ஒரு மொபைல் ஃபோன் 7500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு? வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். பாக்ஸ் ரீசெண்டா வர Infinix மாடல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பாக்ஸ்ல தான் வருது. முன்னாடி மாடலோட நேம் கொடுத்திருக்காங்க. கீழ முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர்லயும் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் ரொம்பவே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட ஷேர் வேல்யூ அப்படினு பார்த்தோம்னா ஹெட்க்கு 0.72 இருக்கு, பாடிக்கு 0.40 இருக்கு. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா எப்பயும் கொடுக்குற மாதிரி மேலேயே மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல ஒயிட் கலர் ஸ்டிக்கரோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதை கையில எடுத்து அந்த ரேப்பரை பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள உள்ள பார்த்தா ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், எப்பயும் கொடுக்குற எக்ஸ் கிளப்க்கான டாலர் கார்டு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கும் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் எதுவுமே கொடுக்கறது இல்ல. இவங்க அட்லீஸ்ட் பிளாஸ்டிக்லயாவது கொடுக்குறாங்க. எங்கடா இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை காணுமே அப்படின்னு தேடணும் அப்படின்னா அது மொபைல்ல ஒட்டியே கொடுத்துட்டாங்க. வாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்குது, வேற எதுவும் இல்ல. முதல்ல இந்த மொபைல்ல பிராண்ட் ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னு பார்ப்போம். இதோட டிசைனை ரொம்பவே ஹைலைட் பண்றாங்க. இங்க வந்து ஒரு கிளாஸியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. மேல ரெக்டாங்கிள் ஷேப்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழேயே இந்த பிரைஸுக்கு மட்டும் நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பெருசாக ஹைலைட் பண்றாங்க. கீழே இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு லைனா போற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. லைட்ல வச்சோம் அப்படினா பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிசைனுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் டிசைன் அப்படினு சொல்லி பிராண்ட் பெருசா மார்க்கெட்டிங் பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி இருந்த Infinix மொபைல்ல என்ன டிசைன் இருந்ததோ அதே மாதிரி தான் அதுல கொஞ்சம் டிஃபரண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட் என்ன, இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 64 GB ஸ்டோரேஜோட இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. RAM என்னமோ 2 GB RAM தான் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கு எக்ஸ்டெண்டட் RAM அப்படினு சொல்லி ஒரு 2 GB RAM இருக்கும் அப்படினு சொல்லி பிராண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மொபைல்ல நான் செக் பண்ணப்ப 1 GB RAM எக்ஸ்டெண்டட் RAM வந்து கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா 3 GB RAM plus 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்டர்னல் RAM எல்லாமே மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். அதை யூஸ் பண்ணி பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதுவுமே நினைக்க வேண்டாம். சோ ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்து இதோட பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே இல்ல. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு, பாட்டம்ல ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்கு, மைக் இருக்கு, 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD card slot. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். SD card மேக்ஸிமமா 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து இதோட டிஸ்ப்ளே வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.6 inch HD plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz refresh rateோட 500 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது எப்பயும் அவங்க டிஸ்ப்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. சோ கலர்ஸ், பிரைட்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் 13 அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு டெப்த் சென்சார் தேவையில்லாத 2 கேமரா அப்படிங்கிற கணக்கு காமிக்கிறதுக்கு எப்பயும் கொடுக்குற அந்த LED ஃபிளாஷ், அது போக ஒரு டம்மி சர்க்கிள் இதெல்லாம் இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபிக்கும் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கான இந்த போட்டோ, வீடியோ, பனோரமா, AI கேம், போர்ட்ரைட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. இங்க செல்ஃபியை பொறுத்தவரை எக்ஸ்ட்ராவா ஒயிட் செல்ஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வீடியோ பொறுத்தவரை ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமம் 1080 30 fps நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. 7500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். சோ அவுட்டோர்ல நல்ல பிரைட்டரான கண்டிஷன்ல ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீடைல் வந்து இதுல கிடைக்கல. செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேமரா ஓரளவு ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்ததுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 Go எடிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 2 GB RAM அப்படினாலே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அதுல Go எடிஷன் மட்டும் தான் வரும். ஃபுல் வெர்ஷன் வந்து வராது. Go எடிஷனுக்கே மொபைல் வந்து லேக் ஆகும். ஃபுல் வெர்ஷன் கொடுத்தா அவ்வளவுதான். Go எடிஷன் கொடுத்தனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஆல்ரெடி 64 GB இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். Go எடிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க லைட் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல ஃபுல் வெர்ஷன் ஆப்லாம் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொபைல் வந்து கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். அது போக இங்க XOS வெர்ஷன் அப்படின்னு பார்த்தாலுமே 7.6 தான் கொடுத்திருக்காங்க. இவங்களோட Go எடிஷன் மொபைலுக்கு எல்லாமே இந்த வெர்ஷன் தான் வருது. ஏன் 10 வெர்ஷன் வந்து கொடுக்கிறது இல்ல அப்படின்னு தெரியல. இதுலமே ஓரளவு மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க.
யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் கொடுக்குற அந்த தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், நிறைய ப்ளூடூத் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் மற்ற விஷயங்களான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது, ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாம் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது. இங்கே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான லவுட்ல டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிடிஎஸ் சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி பிராண்ட் சொல்கிறாங்க. சொன்னாலுமே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓரளவு டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே ஹீலியோ A22 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் எதுக்காக இந்த வருஷத்துலையும் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் ஒரு நார்மலான யூஸ்க்கு, ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிக்கு, ஒரு கால் பேசுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இல்லை வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் கேம் விளையாடணும் அப்படின்னா கூட ஓரளவு குட்டி குட்டி கேம்ஸ் வந்து விளையாண்டுக்கலாம். அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஹெவியான கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து லேக் ஆகும். அதனால கேம் விளையாடணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மொபைலை ட்ரை பண்ணாதீங்க. கடைசி அந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி, இதில் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா எப்படினாலுமே 3 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகும். இந்த 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலுமே இந்த மொபைலில் ஹெவியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு பெருசாக வேலை கிடையாது. நீங்கள் நார்மலான யூஸ்க்கு தான் இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தாராளமாக இதோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே வரும். ஸோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக ட்ரெயின் ஆகிற இஷ்யூ அப்படிங்கிற எதுவுமே இல்லை. ஸோ கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, 2+64. அதில் 1GB RAM வந்து எக்ஸ்டெண்டட் RAM வருது. ஸோ 3+64 அப்படின்னு பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. இதோட பிரைஸ் வந்து 7500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 7500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 64GB ஸ்டோரேஜில் ஒரு மொபைல் ஃபோன் வேணும். நான் பெருசாக கேம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நார்மலாக ஃபோன் பேசுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன். எனக்கு வந்து நல்ல ஸ்டோரேஜோட ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே, இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி அந்த மொபைலோட கிவ் அவே, நம்ம கிட்ட மொத்தம் 3 மொபைல் இருக்கு. இதில் 2 மொபைல் வந்து உங்களுக்கு கிவ் அவே பண்ண போறேன். கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எப்பயும் சொல்றது தான், நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் குரூப் இது எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம இந்த மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குது அப்படிங்கறத டீடைலா கீழே கமெண்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ அதுல இருந்து ரேண்டமா யார் வின்னர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்ட்டா 20 டேஸ் கழிச்சு நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்ல ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ Infinix லான்ச் பண்ணிருக்கிற இந்த Infinix Smart 6 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுசா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 64GB ஸ்டோரேஜோட லான்ச் பண்ணிருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல மத்த வேற விஷயங்கள் ஏதாவது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான, இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.